வணக்கம். குருவே சரணம். லக்னாதிபதி 3, 6, 8, 12 ஸ்தானங்களில் மறைந்து விட்டால் அந்த ஜாதகர் ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துல விதிகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு விதி விலக்குகளும் உண்டு. எனக்கு தெரிந்து 3600 விதிகள் இருக்கு. அதுலயும் சுமார் ஒரு 520 விதிகள் ரொம்ப முக்கியம். இந்த 520 விதிகளை தாண்டி ஜெயிப்பதற்கான விதி விலக்குகளும் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டார், நீசமாகி விட்டார். அப்ப அவர் ஜெயிக்க மாட்டாரா? லக்ன யோகாதிபதி, துலா லக்னத்துக்கு ஒரே யோகாதிபதி சனி பகவான். அந்த லக்ன யோகாதிபதி 5ஆம் இடத்தில் கும்பத்தில் இருந்து, கும்பத்தில் இருக்கும் சனியை மிதுனத்தில் இருந்து ஒரு குரு பகவான் இந்த சனியை, கும்பத்தில் இருக்கும் சனியையும் லக்னத்தையும் பார்த்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக அவர் ஜெயித்தே தீர்வார். இதை நான் பல்வேறு ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். இன்று வரை பார்த்து கொண்டும் இருக்கிறேன் நான் அவர்களை. இதுபோல் பல உதாரணங்கள் இருக்கு. அதனால லக்னாதிபதி கெட்டு போச்சு அல்லது லக்னாதிபதி மறைஞ்சு போச்சு, அந்த மறைஞ்ச திசை நடக்குது, எனக்கு யோகமே இல்லை, நீங்க முடிவு வைக்க கூடாது. இன்னைக்கு காலையில ஜாதகம் பார்க்க ஒருத்தர் அவரே ஜோதிடத்தை சொல்லி அவரே இப்படி சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள அப்படி பதிய வச்சுட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜோதிடத்தெல்லாம் மீறியது எண்ணங்கள். அந்த எண்ணத்துக்குள்ள அவர் போய் பதிய வச்சுட்டாருன்னு வைங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம. அதனால முதல்ல உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி மறைந்திருந்தால் சரி, லக்னத்தை குரு பார்வையிடுகிறாரா, லக்ன யோகாதிபதியை குரு பார்வையிடுகிறாரா, லக்னத்துக்கு தனாதிபதியை குரு பார்வையிடுகிறாரா, இப்படிலாம் இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தா தான் நீங்க இல்ல ஜெயிக்கிறதுக்கான வழியை ஈஸியா கண்டுபிடிச்சு ஜெயிச்சிடலாம். அதனால உங்க ஜாதகத்தை பார்க்குறப்ப ரொம்ப தெளிவா விளக்கமா பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பண்டிட் NGP, 42 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர். நன்றி, வாழ்த்துக்கள்.